நம்ம பார்வதிபதையே அரகர மகாதேவா. சிவமயம் சேனலில் இன்று லிங்கோத்பவமூர்த்தி பற்றி பார்ப்போம். ஒரு முறை கற்பாந்த வெள்ளம் தோன்றி உலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் அழிச்சிருச்சு. கடற்பெருக்கால் உலகம் மறைந்தது. திருமால் ஓர் ஆளிலையின் மேலே குழந்தை வடிவு கொண்டு தொங்கிக்கிட்டு இருந்தாராம். இது கண்ட முனிவர்கள் திருமாலை கண்டு துதிக்கத் தொடங்கினார்களாம். துதிப்பாடல் கேட்டு விழித்தெழுந்த திருமால் பழைய உலகத்தை தேடினாராம். அது பாதாளத்தில் போய் அமிழ்ந்திருக்க கண்டாராம். உடனே வராக உருக்கொண்டு பாதாளம் சென்று தனது கொம்பினால் குத்தி எடுத்து முறைப்படி நிறுத்தினார். பின்பு பழையபடி பார்க்கடலை படுத்து யோக நித்திரையில் இருந்தாராம். இதற்குள் 1000 சதுர்யுகம் கழிய பிரம்மனுக்கு இரவு காலம் நீங்கி பகற்காலம் தொடங்க கண் விழித்து உலகை பார்த்தாராம். தேவர், மனிதர், செடி கொடிகள் முதலியவற்றை படைத்து பூ உலகங்களையும் தேவ உலகங்களையும் திரட்டி இந்திரனை அரசில் இருக்கச் செய்தாராம். தான் உறங்கினால் அனைத்து உலகம் உறங்கி விடுகிறது என்றும், தான் எழுந்தால் அனைத்து உலகம் எழுந்து விடுகிறது என்றும் அகந்தை வந்துருச்சு நம்ம பிரம்மாவுக்கு. இந்த செயல்களை எண்ணி தானே முழுமுதல் கடவுள் என அப்படி செருக்கு கொண்டு தரணி முழுவதும் அப்படியே பார்த்துட்டு வாராராம். அப்போது திருப்பார்கடலில் யோக நித்திரையில் திருமால் இருப்பதை பார்க்குறாரு. திருமாலின் மார்பினை தட்டி, நீ யார் என்று பிரம்மன் கேட்க, நானே உன் தந்தை என்று திருமால் கூற, இருவருக்கும் கருத்து வேறுபாடு பல தோன்றி கடும் சினம் கொண்டார்களாம். நாம் இருவரும் போர் புரிதல் வேண்டும், நம்மில் யார் வெற்றி பெறுகின்றனோ அவனே பெரியவன் என்னும் ஓர் உடன்படிக்கை செய்து போர் புரியலானார்கள். அவர்கள் பயன்படுத்திய அம்புகள் அவனி முழுவதும் தெரிந்தன. பலர் இறந்தனர், பலர் காயமுற்றனர், உலகம் எரிந்தன, கடல் நீர் முழுவதும் வற்றின, பலர் கைலாய மலையை அடைந்தனர். இவற்றினை கண்டும் இச்செய்தியை கேட்டும் மனம் வருந்திய நாரதர் போர் நடக்கும் இடத்துக்கு வந்தார். இருவர் செய்யும் போரையும் நிறுத்தினார். உங்கள் இருவரில் ஒருவர் முதல்வர் அல்ல, சிவபெருமானே முதல்வன். மேலும் போர் செய்தால் முழு முதல் பொருள் ஜோதி வடிவாய் வரும் என கூறிய நாரதர் மறைந்தருளினார். நாரதர் சொல் கேட்காமல் பழையபடி அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உலகம் அழியும் நிலைக்கு வந்து கொண்டிருந்ததை கண்ட சிவபெருமான் பிறருக்கு ஏற்பட்ட துன்பங்களை நீக்க திருவுளம் கொண்டு ஒரு அக்கினி பிளம்பாய் இருவருக்கும் இடையில் தோன்றினார். சிறுவர்களே, உங்கள் வல்லமையை சோதிக்கவே ஜோதி வடிவம் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிமுடிகளை அறியுங்கள் என ஒரு அசரீரி கேட்டது. இருவரும் கோபத்தை விட்டாங்களாம். இருப்பினும் செருக்கு அவளை விட்டு போகலை. நான் போய் தான் அதன் முடியை பார்த்துருவேன், நான் போய் அடியை பார்த்துருவேன்னு சொல்லிட்டு அவற்றில் யார் முதல்ல பார்க்குறாங்களோ அவங்க தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு தேட கிளம்புறாங்க. யான் முடியை காண்பேன் என்று பிரம்மனும் விஷ்ணு அடியை காண்பேன் என்றும் சபதம் ஏற்று சென்றார்கள். திருமால் வராக உருவம் எடுத்து கொம்புகளால் பூமியை தோண்டி அதலம், விதலம், கதலம், நிதலம், தராதலம், ரசாதலம், பாதலம் என்னும் சத்த லோகங்களும் தேடி சென்றாராம். மேலும் பலகாலம் சென்றும் அடியை காண முடியவில்லை. நான் வறண்டு போயிற்று, கண் ஒளி மங்கிற்று, காது அடைப்பு ஏற்பட்டது. அது சமயம் பழைய உணர்வு தோன்றிற்று. தான் இருக்கும் இடத்திலிருந்து மேலே வர முடியாமல், சிவனே அடியேனை மன்னித்து அருள்க என்று வேண்ட அடுத்த நொடியே பூமியை அடைந்தார். அங்கே கண்ட ஜோதிமலையை வணங்கி நின்றார். முடி காண்பதற்காக சபதம் செய்த பிரம்மன் அன்னப்பறவை வடிவம் கொண்டு பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், சனலோகம், தபோலோகம், மகோலோகம், சத்தியலோகம் என்னும் சத்த லோகங்களுக்கும் தேடி சென்றார். இறுதியில் முடியை காணாமல் சிறகுகள் குறைய கண்கள் சுழன்றும் சிவனே சரணம் என எண்ணி சிவார்ச்சனை செய்யத் தொடங்கினார். மறுநிமிடமே ஜோதியின் அருகில் நின்றார். மேலும் அங்கே திருமால் இருக்க கண்டார். அறிவு மயக்கத்தால் இருவரும் போர் செய்வதை எண்ணி மனம் வருந்தினார்கள். இனி சிவபெருமானை அர்ச்சித்து அவனது அருளால் அடிமுடி காண்போம் என இருவரும் மனம் ஒத்து அங்கு ஓர் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து திருமஞ்சனம் செய்து ஆகம முறைப்படி அர்ச்சிக்க பெருமான் நீலகண்டமும் மான் மழு வரத அபயம் பொருந்திய 4 கைகளும் நெற்றிக்கண்ணும் நிலவு தாங்கிய சடையும் பார்வதி பாகமாக காட்சியளிக்க பிரம்மனும் திருமாலும் வணங்கி நின்று தாம் செய்த குற்றத்தை பொறுக்க வேண்டும் என்றார்கள். மேலும் தேவரீர் திருவடிகளில் நீங்காத அன்பு அனுக்கிரகிக்க வேண்டும் என்றும் வேண்டினார்கள். மைந்த நின்ன என் வலப்புறத்து ஈன்றன நறிய பைந்துளாய் மதுவண்ணனை இடது பாலில் தந்து அளித்தனன் நீவீர் வெங்கரிமுகன் தளல்வேல் கந்தன் நேர் என கருணையின் உச்சி மோந்து உரைத்தான்.
என்றபடியே பிரம்மனே நீ எனது வலதுபுறத்திலும் திருமாலே நீ எனது இடதுபுறத்திலும் பிறந்தீர்கள். நீங்கள் இருவரும் எனக்கு கந்தனும் கணபதியும் போல இருக்கிறீர்கள். இனி ஒற்றுமையாக வாழ்வீர்களாக எனக் கூறி சிவபெருமான் மறைந்தருளினார். ஜோதி சிறிது சிறிதாக சுருங்கி மலை வடிவாய் மாறியது. இதுவே திருவண்ணாமலையாகும். பிரம்மனும் விஷ்ணுவும் மலையை 3 முறை வலம் வந்து பணிந்து வணங்கி தத்தம் பதவியை மீண்டும் பெற்று விண்ணுலகில் இன்பம் பெற்று வாழ்ந்து வருகின்றார்கள். இவ்வகைய அத்தாணுவில் தோன்றிய திருவுருவமே லிங்கோற்பவம் என பெயர் பெறும். திருச்சிற்றம்பலம்.